என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் டு இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக கிளம்பியாச்சு. புர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி என்னுடைய ஃபேமிலிக்கு இது பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு டிஷ் வாங்க வந்திருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். அவங்க ஆசைப்பட்டு கேட்டது லபான் பி அப்படிங்கிற ஷாப்பில் வந்து அந்த சாக்லேட். ஸோ அதற்கான ஒரு கிளிப் வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன், பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஷாப், புர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த சாக்லேட்லேயே எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஸ்டாஃப் க்யூட்டாக நம்மள்கிட்ட பேசினார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். நல்ல பர்சன், க்யூட்டான ஸ்மைல். ஸோ இந்த சீனை கட் பண்ணால் அடுத்து துபாய் ஏர்போர்ட் தான். இதான் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 3. ஸோ எமிரேட்ஸ் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். அண்ட் இது உங்களுக்காக ஒரு பார்வை. துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல நீட்னஸ். அண்ட் நிறைய வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடியல, ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி புர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்ததால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ ஓகே, உங்களுக்காக ஒரு வியூ துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அண்ட் அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணி போகிறோம். மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இறங்கி அப்படியே வாக் பண்ணி வந்திருக்கேன். அண்ட் வெளியே உள்ளே வந்தவுடனே இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும் உங்களுக்கு, மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தவுடனே. அண்ட் இதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்திங்கன்னா பேகேஜ் ரேப் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. ரெட் கலரில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அண்ட் அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு போனோம்னா உங்களுக்கு பேகேஜ் செக்இன் ரைட் சைடு ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி அதை செக்இன் பண்ணிடலாம் பேகேஜை. அண்ட் லெஃப்ட் சைடு ஆஸ் யூஷுவல் மேனுவல். இப்போ பார்க்குற வீடியோ என்னோடய ஹோம்லேருந்து வந்து ஷூட் பண்ணாங்க. ஃபேமிலியை வெல்கம் பண்ணதுக்கு போதுமா பக்கத்தில் இருக்கிற பீமா பள்ளிக்கு போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கும் போனோம். ஃபோட்டோவில் இருக்கிறது என்னுடைய மச்சான் அஃப்சர். பீச் வியூஸ் வந்து உண்மையிலேயே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக சன்ரைஸ் டைமிங் அது. அண்ட் நாங்கள் காருக்கு உள்ளே இருந்தே அந்த அழகே வந்து ரசித்தோம். ஏன்னா அவுட் சைடு வந்து இந்த ஃபிஷ் ஸ்மெல்லாம் இருக்கும், அதனால் ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்றதுக்காக. ஸோ காருக்கு உள்ளே இருந்தே அந்த அழகை வந்து ரசித்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. பீச் அலைகள், அப்புறம் நல்ல அதிகாலை நேரம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப அழகான தருணங்கள். அது உங்கள் பார்வைக்காக. என்னோடய செகண்ட் சன்னும் க்யூட்டாக அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். பீச் வியூஸை பார்த்துட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அடுத்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் சாப்பிட்ற இடம் ஷூட் பண்ணலை, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஆக்சுவலாக அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேரளா டிஃபன் சென்டர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் போனோம். தோசை பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நார்மல் தோசை 80 rupees. அண்ட் நெய் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா 100 கிராம்.
டீ 15 திராம். ஸோ இந்த காஸ்ட் அஃபோர்டபுள் தான். ஏன்னா ஏர்போர்ட் ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் காஸ்ட் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ யாராவது இந்த சார்ஜை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஊருக்கு போகிற வழியில் இயற்கை அழகை வந்து உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு மேபி 5 to 6 minutes இந்த வியூ வந்து உங்களுக்காக வரும். இந்த அழகை வந்து பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் எனக்கும் இது வந்து இனிமையான நினைவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். உண்மையிலேயே ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ட்ராவலில் போகும்போது துபாயிலேருந்து வந்து திருவனந்தபுரத்தில் இறங்கி ஸோ இந்த மாதிரி ட்ராவலில் போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வெளிநாட்டில் இருக்கும் மக்கள் எல்லோருக்கும் இந்த சந்தோஷம் வந்து இருந்தும் அது 100% உண்மை. இந்த சந்தோஷத்துக்கு அழவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நேயர்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த க்யூட் சன் தான் என்னுடைய 2வது சன், நேம் ஹம்தான். ஸோ அவங்களுக்காக அழகாக ஒரு ஹாய் சொல்லுவான் பாருங்க. இந்த பயண நேரத்தில் நான் ஸ்பெஷலாக நன்றி சொல்ல விரும்புகிறது என்னுடைய மச்சான் அப்சர். அண்ட் அவன் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தான். அதுக்கப்புறமா டிரைவிங் பண்ணிட்டு வந்த என்னுடைய மாமா, ஸோ அவங்களுடைய நேம் ஜஹாப்தீன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய ஃபேமிலி அண்ட் என்னுடைய கிட்ஸ்க்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஸோ உண்மையிலேயே ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் பொதுவாக வந்து துபாய் டு திருவனந்தபுரம் வந்துட்டு சிங்கிளாக தான் போவேன், 1 வேல. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து ஃபேமிலியை வந்து வர வச்சு நான் அவங்க கூட போகிறது வந்து இது 2வது டைம் ஆக்சுவலாக. அதுதான் உண்மை. 6 years ஆச்சு துபாய்க்கு வந்து. ஸோ இதுதான் வந்து 2nd டைம். அட் சேம் டைம் வந்து என்னுடைய இன்னொரு மச்சான் இஸ்காக், அவன் தான் வந்து இந்த வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அவனுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் கரும்புச்சாறு இதெல்லாம் வரும். ஸோ கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேவரட், என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதையும் போகிற வழியில் குடிக்கிறத வந்து நான் ஒரு ஷார்ட் கிளிப் எடுத்திருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்கள். பொதுவாக போகிற வழியில் வந்து டீ ஷாப்ஸில் நின்று டீ குடிக்கிறது வழக்கம். ஆனால் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே நாங்கள் டீயும் குடிச்சிட்டோம் அப்படிங்கிறதால ஸோ அடுத்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போய் தான் வந்து இந்த ஜூஸ் வந்து குடித்தோம். ஸோ அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நேயர்கள் எல்லோருக்கும் நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஸோ ட்ராவலில் இந்த இயற்கையோட அழகை வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. இந்த மலை, தென்னை மரங்கள், ஸோ க்ரீனிஷான பிளேசஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மனசுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த ட்ராவலில் எப்போவுமே இதை அனுபவிக்கிறது தான், இருந்தாலும் விலாக்ஸ்னு போகிறது இது ஃபஸ்ட் டைமுங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேயர்கள்ட்ட இதை பகிர்ந்துக்கிறது. நான் சொன்ன மாதிரி கரும்புச்சாறு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ சூப்பராக அண்ணன் வந்து இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வீடியோ கிளிப்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்.
இந்த வீடியோவுக்கு ஒத்துழைத்த அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நன்றி. அண்ட் ஒரு அக்காவும் இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். அவங்க ஃபேமிலியாக வந்து இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கரும்புச்சாறு சேல்ஸ் பண்ணுறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பாரம்பரியம். இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ராவலில் போகிறீங்கன்னா வழியில் இது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக குடிங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அண்ட் நம்ம விவசாயத்துக்கும் வந்து இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பார்த்தா க்ரே கலர் கார் தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது. அது ஆப்போசிட் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜூஸ் போடுறது வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன், நேயர்களுக்காக. அண்ட் அந்த அண்ணன் அக்காவுக்கும் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், இந்த வீடியோஸ் வந்து நான் விலாக்ஸாக போடுறேன் பாருங்கள், ஒரு 2 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ட்ராவல் பிஸி. ஸோ அதனால தான். நீங்கள் என்ன தான் பெரிய கடையில் போய்ட்டு உட்காந்து காசு அதிகமாக கொடுத்து ஜூஸ் குடிக்கிறதோட இந்த மாதிரி இயற்கையாக மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி ஜூஸ் சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த குடிக்கிற சுகமே வந்து வேறு லெவலுங்க. ஸோ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் ஏரியாவுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் வந்து கல்லடைக்குறிச்சி. இந்த ரோடு நேம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்லலாம் அடிக்கடி நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுற பிளேஸ். அண்டு வீடியோ வந்து இன்னும் முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என் ஃபேமிலி ஒன்று கேட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு டிஷ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ அது ஓப்பன் பண்ணுற விலாக்ஸும் அது இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்கள் பார்வைக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 minute அது வரப்போகுது, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் B11 இந்த ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட். ஸோ அது உங்கள் பார்வைக்காக. உங்கள் ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி புர்ஜுமான் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராவலில் மெட்ரோவில் போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னா வந்து அதை சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். நல்லா இருந்தது. ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அன்னைக்குன்னு ஸ்பெஷலாக அந்த கேக்கும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக அந்த ஷாப்பில் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து உங்கள் பார்வைக்காக. அது ஆவரேஜாக இருந்தது. ஸோ சாக்லேட் மட்டும்தான் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணுறேன். So my son was very happy. Thank you friends. Thank you for watching my videos. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் டேட் அண்ட் சன்ஸ் சேனல்.